முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்ததுடன் வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் 4 மாத கால அவகாசம் வழங்க உத்தரவிடக் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த கால வரம்பும் நிர்ணயிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக மனுக்கள் தாக்கல் செய்யாமல் விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவை சாதகமாக காட்டக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை 4 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என முதன்மை அமர்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். இரண்டாவது முறையாக சபாநாயகர் இருக்கையில் அமர்வது மிகப்பெரிய பொறுப்பு என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து கூறினார். आजादी के 70 साल में नहीं हुए, आपकी अध्यक्षता में इस सदन ने इसको करके दिखाया. மக்களின் குரலாக பேசுவதற்கு தங்களை அனுமதிப்பீர்கள் என்று நம்புவதாக ஓம் பிர்லாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தார். By silencing the voice of the opposition is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition to defend the constitution, the Samvidhan. மக்களவையை எவ்வளவு திறம்பட நடத்துகிறோம் என்பதை விட மக்களின் குரல் எவ்வளவு ஒலிக்கிறது என்பதே முக்கியம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். इमरजेंसी का पुनः जो विरोध किया, இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா விமர்சித்ததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. புதிய சபாநாயகராக தேர்வான பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஓம் பிர்லா உரையாற்றினார். அப்போது 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலையை மக்களவை கடுமையாக கண்டிப்பதாக கூறினார். மேலும் அவசர நிலையை எதிர்த்து குரல் கொடுத்த அனைவரையும் வாழ்த்துவதாக ஓம் பிர்லா கூறினார். அவசர நிலை அறிவிக்கப்பட்ட 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் இந்திய வரலாற்றில் கருப்பு தினம் என்று கூறிய ஓம் பிர்லா அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். இதன் தொடர்ச்சியாக அவை உறுப்பினர்களை 2 நிமிடங்கள் மௌனமாக இருக்குமாறு வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். श्रीमती इंदिरा गांधी ने देश में इमरजेंसी लगाई और बाबा साहब अम्बेडकर द्वारा निर्मित संविधान पर प्रचंड प्रहार किया था. அமளி காரணமாக மக்களவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து சபாநாயகர் உத்தரவிட்டார். 2 मिनट का मौन रखते हैं. 49 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒன்றை தற்பொழுது கூறி பிரிவை ஏற்படுத்துவது தேவையற்ற ஒன்று என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கண்டனம் தெரிவித்தார்.